ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆன்சர் பண்ண போகிறேன். வாங்க ஒரு ஒரு கொஸ்டினாக படிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து சலாம் சொல்லியிருக்கீங்க. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களோட நிக் நேம் என்ன? என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நேமே வந்து மோசின் தான். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து செல்லமாக ஒரு பேர் கூப்பிடுவாங்க. அது சொன்னால் வந்து காமெடியாக இருக்கும். ஸோ அது வேண்டாம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நேம் வந்து ஷார்ட் பண்ணிருந்தா சுத்தமாக பிடிக்காது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா. அவள் வந்து பார்த்தீங்கன்னா என்னை மோஸ் கூப்பிடுவா. அவள் கூப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த நேம் ரொம்ப பிடிச்சி. ஸோ என்னோட நேம் வந்து நிக் நேம் வந்து மோஸ். ஓகேவா? உங்களுக்கு சமைக்க தெரியுமா? நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊரும். சீரியஸாங்க? நல்லா தான் சமைப்பேன். ஓகேவா? நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா +1 +2 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தோட்டப்பாளையம் ஸ்கூலில் படித்தேன். அண்ட் 10th வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விரிஞ்சிபுரம் ஸ்கூலில் தான் படித்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து ஓட்டேரியில் படிக்கிறேன். இந்த வருஷத்துலேயே உங்களுக்கு பிடிச்ச நாட்கள் எது? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2024 வந்து 3 நாள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் லைஃப்பில் நல்லா நடந்த நாள் அதுதான். இந்த வருஷத்தில் ஏப்ரல் 30, அப்புறம் ஜூன் 11, ஜூன் 14, இந்த 3 நாள். இந்த 3 நாள் வந்து நல்லா இருந்துச்சு. மீதி எல்லா நாளுமே வந்து ஃபர்ஸ்ட் டே தான். இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லணும்னா உங்கள் ஃபேஸ் ரிவ்யூல் பண்ணுவீங்களா? இல்லை, இப்போதைக்கு அந்த பிளான் எதுவும் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச டிஷ் எது? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ்னால் ரொம்ப 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 பிடிக்கும். என்னோட ஃபேவரட் டிஷ் எதுன்னு கேட்டிங்கன்னா சிக்கன் ரைஸ் தான். உங்களுக்கு சிக்கன் ரைஸ் பிடிக்குமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் எது? எனக்கு பிடிச்ச ஸ்வீட் பால்குவா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் பர்த்டே டேட் என்ன? நவம்பர் 30. ஓகேவா? உங்கள் கேமராமேன் யார்? என்னோட கேமராமேன் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு தான் எனக்கு கேமரா எப்போவுமே வெளியே போனால் எடுப்பா. சம்டைம்ஸ் வந்து நானே வந்து வச்சு எடுத்துப்பேன். ஓகேவா? அவள் எப்போவுமே ஃப்ரீயாக இருக்க மாட்டா. ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து எனக்கு வீடியோஸ் எல்லாம் எடுத்து தருவாள். இப்போ கூட அவள் தான் எடுத்துகிட்டு இருக்கா. ஓகே, உங்களுக்கு ABCDயில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த லெட்டர் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா A பிடிக்கும், F பிடிக்கும், S, M, T, Y இருக்கு. அப்புறம் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் கொஞ்சம் சேஃபாக போங்க, இல்லாட்டி யார் கூடயாச்சும் போங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி என் மேலே ரொம்ப அக்கறை வச்சிருக்கிறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் அக்கா, என் பேர் அனுப்பிரியா, என்ன செல்லமாக ஏதாவது சொல்லுங்கள். ஹாய் அனு, சாப்பிட்டீங்களா? வாட் இஸ் யுவர் ட்ரீம்? என்னோட ட்ரீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் வீடியோஸில் கண்டிப்பாக சொல்லுவாங்க. உங்களுக்கு சொல்லாம இல்லையா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹாய் சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் ஹாய். சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? உங்களோட சொந்த ஊர் எது? என்னோட சொந்த ஊர் வாடிக்கை ஊர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளூர் தாங்க என்னோட சொந்த ஊர். பார்த்தீங்கன்னா மாஷா எல்லா வீடியோஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறீங்கம்மா, சுக்ரியா. உங்களோட கனவு என்னங்க? அதாங்க சொன்னேன். நீங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கா வந்தினாக்கு போகணுங்க. நான் மட்டும் இல்லைங்க, என் ஃபேமிலிஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போகணும்னு சொல்லிட்டு ஆசைங்க. இன்ஷா அல்லா கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேறுங்க. சீக்கிரமாக முடிச்சுட்டு ரைடர்கள் ஆஷா மாதிரி ட்ராவல் பண்ணுங்க. யார் அந்த ஆயிஷான்னு சொல்லிட்டு தெரிலங்க. ஆனால் எனக்கு ட்ராவலிங் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இன்ஷா அல்லா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேங்க ட்ராவல் பண்ண. உங்களுக்கு பிடிச்ச கதை எது? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிண்ட்ரெல்லா கதை ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு சிண்ட்ரெல்லா கதை பிடிக்குமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு சிண்ட்ரெல்லா கதை தெரியுமான்னு சொல்லிட்டு போங்க அப்படியே கமெண்ட்டில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கலர் எதுன்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட் கலர் இதுதான் அதுதான் சொல்லிட்டு எல்லாம் இல்லைங்க. எனக்கு வந்து எல்லா கலருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தாங்க. எனக்கு ஃபேவரட் கலர் எல்லாம் எதுவுமே இல்லைங்க. என் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயங்க. இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மைக்கை யூஸ் பண்ணுறேங்க. இந்த மைக்கில் யூஸ் பண்ணதுனால ஏதாச்சும் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக் கூட யூஸ் பண்ண தெரியாதுங்க. என் ஃப்ரெண்டு தான் இப்போ கொஞ்சம் சொல்லி கொடுத்தா. அது வச்சு தாங்க நான் இப்போ யூஸ் பண்ணி பேசுகிறேங்க. வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடலாம், யூடியூப்பில் எப்படி போட்டால் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.
பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட் சிங்கர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. என்னோட ஃபேவரட் சிங்கர் யாருன்னா என் ஃப்ரெண்டு தாங்க. ஆனால் ஆமாங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மனசு சரியில்லாமல் ஆச்சுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு தாங்க எனக்காக ஒரு பாட்டு பண்ணாங்க. என்ன பாட்டுன்னு கேட்டிங்கன்னா, கொச்சிக்கிட்டு நீ நடந்தா மொச்சிக்கிட்டு நான் நடப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுங்க. அந்த பாட்டு எனக்கே தெரியாதுங்க, ஃபஸ்ட் டைம் அவள் தாங்க பாடினான். அந்த பாட்டு நல்லா இருக்கோ இல்லைங்க, எனக்காக அவ்வளோ எஃபெக்ட் எடுத்துகிட்டு அவள் பாடி எனக்கு சென்ட் பண்ணாங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இல்லைங்க, ரொம்ப ஹாப்பியானுங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவளுக்கு அவ்வளோவா பாட வராதுங்க, எனக்காக கஷ்டப்பட்டு பாடினாங்க. அதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்கிறீங்க காலேஜில் சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் தாங்க படிக்கிறேன், முத்துரங்க காலேஜில் தாங்க படிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ்க்கு நான் வந்து ஆன்சர் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோஸில் போதும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லையா, நீங்கள் மறக்காமல் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போங்க. இதுக்கப்புறம் நான் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் விஷயங்க. என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.